முறையான பராமரிப்பின் கீழ் நடவு செய்யப்படுகின்ற மிளகு கொடிகளில் 2வது வருடம் முதல் பலனை பெற ஆரம்பிக்கலாம். நன்கு வளர்ந்த ஆரோக்கியமான மிளகு கொடியில் இருந்து ஆக குறைந்தது 10 கிலோகிராம் பச்சை மிளகு அறுவடை செய்ய முடியும். மிளகு கொடியின் வயது 40 தொடக்கம் 50 வருடம் வரும் வரை அறுவடையை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் 20 வருடத்தை அடைகின்ற போது அறுவடையின் அளவு குறைவடைய ஆரம்பிக்கின்றது. சரியான முறையில் பராமரித்து போசனை வழங்குவதன் ஊடாக 20 வருடம் அடைந்தாலும் சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் யாழ மற்றும் பெரும்போகம் இரண்டிலும் மழை கிடைக்க பெறுவதால் வருடத்திற்கு 2 முறை பூக்கின்றன. அதனால் வருடத்திற்கு 2 போகத்திலும் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். யாழ போகத்தில் பூப்பதால் அறுவடை நவம்பர் மற்றும் ஜனவரி காலப்பகுதியில் இடம்பெறுவதுடன் பெரும்போகத்தில் பூப்பவை மே மாதம் முதல் ஜனவரி மாதம் வரையிலும் அறுவடை செய்யப்படுகின்றன. மிளகு அறுவடை செய்வதற்கு பொருத்தமான காலம் பூ பூத்து 8 அல்லது 8.5 மாத காலம் சென்ற பின்னரே ஆகும். ஆயின் அறுவடை செய்யப்படுகின்ற காலத்தை இலகுவாக இனம் காண்பது மிளகு கரல் ஒன்றின் ஓர் 2 விதைகள் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்திற்கு வருவதை அவதானித்ததன் பின்னரே ஆகும். மேலும் மிளகு கரலின் கீழ் பகுதியில் விதை ஒன்றினை விரல்களினால் இறுக்கமாக உந்துகின்ற போது வெடித்தல் அல்லது உடைதல் அல்லது முட்பகுதி முன்பல்லினால் கடிக்கின்ற போது சத்தத்துடன் உடையுமாயின் நன்கு முதிர்ச்சி அடைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அறுவடை செய்கின்ற போது நன்கு முதிர்ந்த விதைகளை தெரிவு செய்து அறுவடை செய்வது மிக முக்கியமானதாகும். அறுவடை செய்கின்ற போது மிளகு கொடிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை முடிந்தவரை குறைத்து கொண்டு அறுவடை செய்வதை உறுதி செய்து கொள்க. அறுவடை செய்கின்ற விதைகளை ஒன்று சேர்க்கும் பொருட்டு சுத்தமான பொலிசெக் உரைகள் மற்றும் பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தலாம்.